வணக்கம். வணக்கம். நம்மிடையே இன்று சென்னையை சார்ந்த துக்ளக் வாசகர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் ஊடகவியல் சார்பாக நாம் அவரிடம் பொதுமக்களுக்கான பல கேள்விகளை கேட்டு அவரிடமிருந்து கேட்டுக்கொள்வோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா? சிறப்பு. திமுக தான் எங்களின் முதல் எதிரி என்று தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு. தொடர்ந்து சொல்லல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. எலெக்ஷன் 26 எலெக்ஷன் வந்திருக்கிறது போதுதான் திமுக என் முதல் எதிரின்னு சொன்னார். அது வரைக்கும் அவர் கான்ட்ராக்ட் எல்லாம் அவருடைய சம்பந்தி கான்ட்ராக்ட் இருந்தது, கண்டினியூஸா ஓடிட்டு இருக்கு. எலெக்ஷன் வந்த போது முதல் எதிரின்றார். அவருடைய கணக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரயில்வே தண்டவாளத்துல எப்படி கள்ளக்குறிச்சிக்கு கருணாநிதி படுத்துக்கிட்டு எல்லாரும் என் மேல வந்து படுத்துக்கோங்கன்னு போகாத டிராக்ல படுத்துட்டு சொன்னாரோ அதை மாதிரி அவர் பேசுறாரு. வராத தண்டவாளத்துல படுத்துட்டு கேட்கிறாரு 26 எலெக்ஷன்ல முதல் எதிரி திமுக தான். எந்த இதுக்கும் ஒரு குரல் கொடுக்கறது இல்ல, எந்த இதுக்கும் போராட்டம் பண்றது இல்ல. ஆனா எல்லாரும் வாங்க என்ன முதல்வர் ஆக்குங்கன்றாரு. 2024 இது போல கூட்டணி அமையும் என்று எதிர்பார்த்து அது வரவில்லை. ஆமா, அதே 2026 அதிமுக. அப்ப என்ன அவருக்கு என்னன்னா 24 எலெக்ஷன்ல கூட்டணி வச்சு வந்தா மத்த இதே ஏடிஎம்கில் இருக்கவனுக்கு சென்ட்ரல்ல மினிஸ்டர் கொடுத்து அவன் வந்து இந்த விளக்கில் போயிட்டு சைன்னு போவான், நான் எதிர்கட்சி தலைவர் இவன் போவானாங்கிறத பொறாம உணர்ச்சி தான் அவர் கொண்டு எவ்வளிய அவருக்கு உண்மையிலே கட்சியோ இதுவோ கிடையாது. தன் கான்ட்ராக்ட் நல்லா வளரணும், அதை அந்த கட்சியை பேஸ் பண்ணி தான் முன்னுக்கு வரணும், அவ்வளவுதான். தான் முதல்வராக இருக்கணும், எந்த நோக்கம் கிடையாது. ஒரு பெரிய வியாபாரி. அதிமுக அதே போல கூட்டணி இல்லாமல் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது பாஜகவிற்கு ஏதாவது ஒரு கூட்டணி சேர்ந்தால் வெற்றி வாய்ப்பு வரும்? கூட்டணியில யாராலையும் ஜெயிக்க முடியாது. திமுக ஆளுமை மிக்க திமுகவே இது நாள் வரைக்கும் கூட்டணியோட தான் ஜெயிக்கிறாங்க. 25% தான் வச்சிருக்காங்க, எல்லாரோடையும் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா? ஏடிஎம்கே 40% முன்னாடி இருந்தது ஜெயலலிதா காலத்துல. இப்ப 22%, 21% வந்திருக்காங்க. கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது. 1 to 1 எப்படி ராஜாஜி அண்ணாதுரை எல்லாரும் சேர்ந்து 1 to 1 நின்று காங்கிரஸை வீழ்த்தினாங்களோ அதே பொசிஷன்ல இப்ப ஸ்டாலின் இருக்காரு. அந்த பொசிஷனை வீழ்த்தணும்னா கூட்டணி இல்லாம யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்ப இது போல இதுல ஒரு துணை கேள்வி கேட்கிறேன். நம்ம இந்த இந்தியாவுல பாரதத்துல பாரதிய ஜனதா கட்சி 1980 ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து 2 உறுப்பினர்களை கொண்டு, அப்புறம் 88 உறுப்பினர்களை கொண்டு, அப்புறம் 191 உறுப்பினர்களை கொண்டு கூட்டணி ஆட்சியாவும் மைனாரிட்டி ஆட்சியாவும் திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலையும் நடத்தினோம். ஆனா பிரதமர் வேட்பாளரா மோடி அறிவிச்ச பிறகு தனிப்பெரும்பான்மையா 285 இடங்கள்லயும், 2வது முறையா 303 இடங்கள்லயும் வந்தவன் தமிழ்நாட்டுல அது போல பாரதிய ஜனதா கால் ஊன்றுமா? கால் ஊனும். நாளாகும். கால் ஊனும். எப்படி அசாமில் கிழக்கு மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் வளர்ந்திருந்த இடத்துல அவங்க வளர்ந்தாங்களோ அது போல தமிழகத்திலையும் கண்டிப்பா வளரும். அதுக்கு நாளாகும். திமுக கூட்டணியிலிருந்து கூட்டணியில் உள்ள ஆதரவு கட்சிகள் விலக வாய்ப்பு இருக்கிறதா? ஒரே ஒருத்தர் விலகுவார். நாம் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஒருத்தர் தான் விலகுவார், மற்ற யாரும் விலக மாட்டார். ஏன்னா இப்போதைக்கு திமுக கூட இருந்தா போஸ்ட், மற்றவங்க கூட இருந்தா ஒரு எம்எல்ஏ டிக்கெட்டா போஸ்டான்னு போஸ்டை தான் விரும்புவாங்க. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் தான் இருக்கு இன்னைக்கு எல்லா பார்ட்டியும். அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகன் அவர்கள் வெளியே போறதுனால திமுகவுக்கு எந்த அளவும் பாதிப்பு இருக்காதுன்னு நம்ம கருதுறோம். காரணம் அவருடைய அதே அவர் பெரம்பலூர் தொகுதியில ஏடிஎம் கூட கூட்டணி வச்சா கண்டிப்பா ஜெயிப்பார். அவரே அதிமுகவோட கூட்டணி வச்சா ஜெயிப்பார். ஏன் ஏடிஎம் கூட கூட்டணி வச்சா ஜெயிப்பார்னா 1 year பெல்ட்ல அவங்க 2nd பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. 35% கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி எல்லா இடத்துலயும் ஒரு பொசிஷனா இருக்காங்க. இப்போதைக்கு ஏடிஎம்கே 1 year கட்சியா இருக்கு. ஆனா அதே திரு வேல்முருகன் பத்தி சொல்லும் பொழுது கூட்டணி இருந்தாலும் கூட்டணி இல்லாமலும் சுயேட்சையா தனியாவுமே அவர் ஜெயிக்கிற அளவுக்கு அவருடைய தொகுதியில மக்களிடம் செல்வாக்கு படைத்தவரா இருக்காரு.
அதனால திமுக கூட்டணியினால அவர் ஜெயிச்சாருன்னு நம்ம கருத்து எடுக்க முடியாது. இல்ல அதை பத்தி நீங்க என்ன அப்படி கிடையாது. இப்போ எப்படின்னா திருமாவளவன் அண்ட் காங்கிரஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவர் 500 ஓட்டு எம்எல்ஏ பொசிஷன் எம்பி மாதிரி கிடையாது. எம்எல்ஏல ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டுல கூட ஒருத்தர் மாறி போயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறபோது காங்கிரஸ் திருமாவளவன் குரூப் இவங்ககிட்ட இல்லை, இவர்கிட்ட இல்லை. ஒரு ஒரு படையாட்சி ஒரு பிறமொழியாளர்கள் அண்ட் பட்டியலினத்தவர்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவர் தனிச்சுன்னா ஜெயிக்க முடியாது. இந்த வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல தற்போதைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெறும்னு சொல்றார். சி ஓட்டர் கருத்து கணிப்புல 52% திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு வாக்குகள் இருக்கு அப்படின்னு கணிப்பு வந்திருக்கு. இது சம்பந்தமான உங்களுடைய சி ஓட்டருடைய இது பிப்ரவரியிலயும் என்னமோ எடுத்திருக்காங்க. இப்ப மும்மொழி கொள்கை அண்டு இந்த மறுசீரமைப்பு இதுல எல்லாம் திமுகக்கு கெட்ட பெயர் தான் உருவாயிருக்கு. இதுல இருந்து குறையும் 52, இப்ப அவருக்கு 45 46 வரும். தோக்கப்படாத தலைவர் அல்ல அவர். நம்ம இது 1-1 எல்லாரும் நின்னாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கும். எடப்பாடியை நீக்கிட்டு செங்கோட்டையின தலைவராக்கி புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் மாத்திரம் போறாது, புதிய தமிழகம், சண்முகம் அண்டு இந்த இவர் இருக்காரு, SRM காலேஜ் வச்சிருக்காரு, இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சி 8% ஓட்டு வச்சிருக்காரு. ஒன்னா சேர்ந்தா இவங்களை பீட் பண்ண முடியும். ஏன்னா இந்த கூட்டணி அமைப்பே பலத்தை வச்சு பப்ளிக்கோடைய மைண்ட் மாறும். 200ல அவங்க கண்டிப்பா 80 தாண்ட மாட்டாங்க. 80 தாண்ட மாட்டாங்க. இப்போ புதுசா அரசியல் நிகழ்வுல இந்த கடந்த 1.5 ஆண்டுகளா தமிழகத்துல நடிகர் ஜோசப் விஜய் அவர் விஜய என்ன கொண்டு வந்திருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகம் தவேக அந்த கட்சிய பெரிய அளவுல 2026 தேர்தல்ல முதல் முறையா முன்னிறுத்தி களம் இறங்குறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை எங்கேயும் பார்க்கல. இதுக்கு முன்னாடி நடந்த பை எலெக்ஷன்லயும் எங்கேயும் நிக்கல. அவங்க இடைத்தேர்தலையும் சந்திக்கல. நேரடியா சட்டசபை தேர்தலில் தான் இறங்க போறாங்க. அதனால அவர் வர்ற அந்த கட்சியுடைய தாக்கம் திமுக ஆதரவு வாக்குகளை பிரிக்குமா அல்லது திமுகவின் எதிர் வாக்குகளை அவருக்கு சேர்க்குமா? அதாவது திமுக போலதான் அவருடைய கொள்கை இருக்கு. பெரியார்ன்றார், சிஏஏ எதிர்க்கிறார், நீட்டு எதிர்க்கிறார். அப்ப அவருடைய திமுக போலயே பிஜேபி மாத்திரம் தான் அவர் எதிர்க்கிற மாதிரி பேசுறாரு. அப்ப திமுக ஓட்டை பிரிக்க மாட்டாரு. எதுக்கு போய் திமுக உள்ளே இன்னொரு திமுக எதுக்கு ஓட்டு போடுறான்? போட மாட்டான். இவர் அதர் ஓட்டை பிரிப்பார் அப்படின்னா அவருக்குள்ள வாய்ப்பு கொங்கு மண்டலத்துல இல்ல, இப்ப இருக்கிற ஸ்டடியில சவுத்துல இல்ல. அவருக்கு வட மாநிலங்கள்ல தான் விஜயகாந்த் போல இருக்கு. அங்க நெருக்கமா பட்டியலினத்தவர்களே கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்காங்க. அந்த பிரிவு தான் அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால அவர் கூட்டணி வச்சாலும் சரி, தனிச்சு நின்னால் 4% தாண்ட மாட்டார் அவர். 4% தாண்டவே வாய்ப்பு. எதனால அப்படி சொல்றேன்னா 1967ல எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட போது காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கு உள்ள ஜெயிச்சு வந்த டிஃபரன்ஸ் 9 இதுதான் இருக்கு. அதுல அரிசி பஞ்சமும் வேற ஒரு சில காரணங்களாலேயும் இதா இருக்கு. அப்போ எம்ஜிஆருக்குள்ள வாய்ப்பே 4% தான். எம்ஜிஆர்ங்கிறவர் ஒரு கட்சியை பிளந்து கூட்டிட்டு வந்ததுனாலதான், பிளவுபட்ட கட்சியோட இதனாலதான் அவர் வெற்றி வாய்ப்பு. இவராவே தான் இவரை பொறுப்பணிக்கணும். விஜயகாந்த் போல இவரு தனியா இவரை பொறுப்பணிக்கிறது அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால இவரை நம்பி செயல்பட முடியாது. இப்பட்டால் அவர் போய் ஏடிஎம்கே ஒரு கூட சேர்ந்தாருன்னா ஜானகி சிவாஜி கணேசன் சேர்ந்த கணக்காயிடும். 1989ல ஜானகி ரசிகர்கள் பட்டாளம் சிவாஜி கணேசனுக்கு நிறைய இருந்தாலும் போட மாட்டாங்க. ஓட்டுன்னு வரும்போது ஜானகி அவர் கூட போய் சேர்ந்ததுனால எம்ஜிஆர் ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது போல இதே போல நடிகர் ஜோசப் விஜயோட திமுகவை எதிர்க்கிறேங்கிற கொள்கையில தான் உள்ள நுழைஞ்சார். பாசிச பாஜகவை எதிர்க்கிறேன்னு அந்த முதல் மாநாட்டிலேயே அறிவிப்பு விடுறார். அதிமுகவும் திமுக தான் எங்களது முதல் எதிரின்னு சொல்றோம் அவங்களோட அறிவிப்பு. பாரதிய ஜனதாவும் நம்ம தலைவர் அண்ணாமலை, மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களும்
பாஜகவுக்கு திமுக தான் முதலெறி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி எனிமிஸ் எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பிலாசபில நாம அந்த 3 கூட்டணிகள் சேரும்னு மக்கள் எதிர்பார்க்க முடியல. இல்ல, அதாவது எடப்பாடியோட தலைமையில ஏடிஎம்கே இருந்து பிஜேபி கூட்டணி வச்சா தொண்டர்கள் மத்தியில ஜெல்லாகாது, தொண்டர்கள் மத்தியில எடுபடாது, ஜெல்லாகாது. ஏன்னா எடப்பாடிக்கு உள்ளூர பிஜேபி எதிர்ப்பு அலைகள் உள்ளவர் அதே ஃபாலோ பண்ணி ஆட்டு மந்தமாய் போவாங்க. அதே செங்கோட்டையன் தலைமையில இருந்தா நெட்வொர்க் நல்லா தொண்டர்கள் மத்தியிலே அவருக்கு செல்வாக்குண்டு, பிறஜாதியர்கள் மத்தியிலே செல்வாக்குண்டு. அதனால அவருக்கு ஏடிஎம்கேக்கு பாஜக இதா இருக்கும், நல்ல வாய்ப்பு இருக்கும். தாவேகா ஒரு அடிஷனல் தான், கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்ட அவரால் பிரிக்க முடியாது. அவங்க எப்படி ஏடிஎம்கேல இருக்கிற ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில இருக்கவங்கள மனசை பிஜேபிக்கும் உடம்பை எப்படி ஏடிஎம்கே கொடுத்தாங்களோ அதை போல கிறிஸ்தவ முஸ்லீம்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா உடம்பு படம் பார்க்கறதுக்கு விஜயை பார்ப்பாங்க, ஓட்டு போடும்போது டிஎம்கேக்கு தான் போடுவாங்க, மாறவே மாட்டாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல அந்த பெரிய விழா அங்க எடுக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய அளவுல பதாகைகள் வச்சு சிறப்பான ஒரு கூட்டம் போட்டு அங்க அவருக்கு நன்றி தெரிவிச்சு அதெல்லாம் அங்க செய்யறாங்க. அதுல 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடையும் பிறகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களோடையும் ட்ரஸ்டட் லெப்டினன்ட் என்று சொல்லக்கூடிய 2ஆம் நிலை தலைவரா தொடர்ந்து இருந்த செங்கோட்டையன் அவர்கள் அந்த கூட்டத்துல கலந்துக்கல. அதற்கு பிறகு சட்டமன்றத்துல சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் வந்த பொழுது மற்ற கட்சி உறுப்பினர், இந்த கட்சியுடைய மற்ற உறுப்பினர்கள் வர்றாங்க, இவர் மட்டும் போய் சபாநாயகர்கிட்ட ஏதோ ஒரு கருத்து சொல்லி அதுல கலந்துக்கிறாரா கலந்துக்கலையாங்கிறத ஒரு தெளிவை கொடுக்கல. இப்ப செங்கோட்டையன் அடுத்த அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறாரா? இது பற்றி உங்களுடைய கருத்து? முன்னிறுத்தப்படுற கட்சியிலையும் சரி பிஜேபியும் விரும்புது, அனுதாபிகள் வெளியில இருக்கிற அனுதாபிகளும் விரும்புறாங்க. ஏன்னா இதுல இன்னொரு சூழ்ச்சியும் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. எடப்பாடி என்னன்னா செங்கோட்டையனை முன்னிறுத்திட்டு வேலுமணியை முதல்வராக்கி தன்னுடைய டம்மி கேண்டிடேட் மாதிரி கொண்டு போறாரு. அந்த ஒரு உத்தேசத்துக்கு ஐடியா பண்றாரு. பட் ஆனா அந்த மற்ற கூட்டணிகள் எந்த அளவுக்கு அதை ஒத்துக்கணுங்கிறது தெரியல. அப்படி பார்க்கும்பொழுது செங்கோட்டையன் ஒரு ஒரு தரமான வெரி பேலன்ஸ்டு பொலிட்டீஷியன். இதுவரையில் எந்த குற்றச்சாட்டுகளோ கட்சிக்குள்ளேயுமோ தொண்டர்களிடமோ எந்த விதமான எதிர்ப்போ அல்லது மாற்று கட்சி அரசியல்வாதிகளிடம் மற்றும் மத்திய அரசாங்கத்துடனும் நல்ல தொடர்புலையும் உறவுலையும் இருக்கிறவர். அப்ப அந்த மாதிரி ஒரு செங்கோட்டையன் முன்னிறுத்தி பாரதிய ஜனதாவே கூட்டணியாவும் இருந்தா அது பலனளிக்கும், நல்ல பலனளிக்கும். சிறப்பான கருத்தா இருக்கு. எப்படின்னா அவர் 2011 எலெக்ஷனுக்கு யாரை செலக்ட் பண்ணி எம்எல்ஏ செலக்ட் பண்ணி ஜெயலலிதாவே அவங்ககிட்ட தான் ஒப்படைச்சாங்க. ரூட்ல அவர் தான் புதிய தமிழகத்தையும் இணைச்சாரு. சேர்த்தா நல்லா இருக்கும், நம்ம சவுத்துல வெற்றி வாய்ப்பு உறுதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டார். இன்ச் பை இன்ச் தெரியும், தொண்டர்கள் மத்தியில இடம் பிடிச்சவர், எந்த கான்ட்ரவர்சிக்கும் போக மாட்டாரு. கிரீடியா எனக்கே பதவி வேணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. எத்தனையோ பதவி வந்த போது கூட கட்சிக்காக பொறுத்து போயிருக்காரு ஜென்டலா. ஆமா, அந்த மாதிரி எம்என்எம்மும் சசிகலாவுமே எம்என்எம்முமே அவர் ஓரங்கட்ட பார்த்திருக்காங்க. அப்பயும் அவர் பொறுமை காத்து நல்லா இருந்திருக்காரு. இப்ப தற்போதைய சூழ்நிலையில தமிழகத்துல எடப்பாடி பழனிசாமியுடன் உள்ள தலைமையில உள்ள அதிமுக கூட்டணியுடன் பாஜக சேர வேண்டுமா அல்லது எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்த அதிமுகவுடன் ஏடிஎம்கே கூட தான் சேரும்? ஏன்னா அவர் இருஜாதி கட்சி தலைவராட்டு இருக்காரு, ஈர்ப்பு சக்தியற்ற தலைவர். அவர் வட மாநிலத்துல 10% கொடுத்ததுனால வட மாநிலத்துல மாத்திரம்தான் அவருடைய செல்வாக்கு இருக்கு. அதுல கோயம்புத்தூர்ல டிஎம்கே 5% ஏறி இருக்கு, 6% வன்னியர் பெட்ல ஏடிஎம்கே ஏறி இருக்கு. இது நாள் வரைக்கும் வன்னியர் பெல்ட்டை வச்சுதான் டிஎம்கே வளர்ந்துருக்கு. 1952 எடுத்திருந்தாலும் வட மாநிலத்துல டிஎம்கே தான் இதா இருக்கு. ஆனா அந்த இடத்துல 6% குறைஞ்சிருக்காங்க. பொங்கு மண்டலத்துல 5% ஏறி இருக்காங்க. இவர் பொங்கு மண்டலத்துடைய பெரிய உள்ள ஆளுன்னு சொன்னாலும் 5% இறங்கியிருக்காங்க. அங்க கவுண்டர் இடத்தை தவிர அங்க செட்டியார், பிறஜாதியர், பிறமொழியர்கள்லாம் எடப்பாடியை இது பண்றது லைக் பண்ணல.
அப்படி அதே இருக்கிற செங்கோட்டையனை கொண்டு வந்தா லிங்க் நல்லா இருக்கும். எப்படி இந்து கன்சால்டேஷன் கிடைக்கும். இப்படி இருக்கிற நீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க சொன்ன கருத்துல கொங்கு மண்டலத்துல 2021 இப்ப எடுத்திருக்கிற 66 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல கணிசமான எண்ணிக்கை கொங்கு மண்டலத்துல இருந்துதான் முன்னாள் முதல்வரா இருந்ததுனால எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சதுன்னு சொல்றோம். இப்போ பாரதிய ஜனதா கட்சியில திரு கே அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருக்கிறவரும் அதே கொங்கு மண்டல பகுதி தான். அதனால இந்த 2 தலைவர்களும் ஒரே கொங்கு மண்டலத்தில இருந்து வர்றதுனால கூட்டணியினால அந்த பகுதியில தனியா பலம் கிடைக்குமா, அல்லது இந்த கூட்டணியினால மற்ற தமிழகத்தின் தென் தமிழகம், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, வட சென்னை அது போன்ற பிற மாவட்டங்கள்ல இந்த கூட்டணிக்கு வலு அமையுமா? எடப்பாடி இல்லேனாலும் சவுத்துல புதிய தமிழகம், தேமுதிமுக, டிடிவி, பன்னீர்செல்வத்துக்கு கூட தொகுதி ஒதுக்கப்பட்டு இது பண்ணா 58 தொகுதி இருக்கு. 40 தொகுதி வின் பண்ணலாம். தென்காசியில திரு ஜான் பாண்டியனை விட புதிய தமிழகம் முக்கியம். புதிய தமிழகம் டாக்டர் கே கிருஷ்ணசாமி முக்கியம். இந்த டாக்டர் கே கிருஷ்ணசாமி தான் இந்த 1000 கோடி ஊழலுக்கு கேஸ் போட்டவர். அவர் தான் 2023 மகஜர் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இந்த அளவுக்கு இடி போய் ரைட் ஆகிறதுக்கு காரணம் புதிய தமிழகம் தான். புதிய தமிழகம் தாவேகா கூட கூட்டணி சேராத பாத்துக்கணும், நம்ம பக்கம் வர வைக்கணும், தேமுதிமுகவை பிஜேபி கூட வர வைக்கணும். இல்ல அப்படி நீங்க சொல்றப்ப இப்பவே அந்த புதிய தமிழகம் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக கூட்டணியில தேமுதிக, புதிய தமிழகம், அதிமுக தான் 2024 தேர்தலை சந்திச்சாங்க. பாஜகவோட கூட்டணி வர்றப்ப அந்த கூட்டணியோட சேர்ந்து அவங்களும் உள்ளதானே இருப்பாங்க. உள்ள இருந்து அந்த மாதிரி இருக்கணும். புதிய தமிழகத்தை விடக்கூடாது. தேமுதிமுகவும் விடக்கூடாது. தேமுதிமுக இருந்ததுனாலதான் தென்காசியில அவர் டெபாசிட் இழக்காம போனாரு. ஏடிஎம்கே ரெட்டலையில நின்னதுனாலதான் புதிய தமிழகம் டெபாசிட் இழக்காம இருந்தது. அதுக்கு காரணம் விஜயகாந்த். பிற மொழியாளர்கள் ஆதரிச்சாங்க. அதே நாள்தான் தூத்துக்குடியில ஏன் டெபாசிட் வாங்கினாங்கன்னா எட்டயாபுரம், விளாத்திகுளம், கோவில்பட்டி இதுல தெலுங்கு வாழ் மக்கள் நிறைய. அதனால இவர் ஏன்னா விஜயகாந்துக்குள்ள சிம்பத்தினால இதாயிடுச்சு. ஏன் விஜயகாந்துக்கு ஓட்டுனாலதான் இவர் 23% எட்டியிருக்காரு. இல்லைன்னா அவர் ஏடிஎம்கே 15% மேல போயிருக்காரு. இன்னைக்கு அண்ணாதுரைக்கோ எம்ஜிஆருக்கோ வராத கூட்டம் அவருடைய சமாதிக்கு நிறைய வருது. வர்றாங்க. விஜயகாந்த் மக்கள் சிம்பத்தி அவருக்கு நிறைய இருக்கு. பிறமொழியாளர்களும் மற்றவங்களும் அவர் மேல இன்னைக்கு திசையின் வழியில கூட ஒரு எனக்கு இன்ஃபர்மேஷன் விஜயகாந்த்க்கு இன்னும் செல்வாக்கு இருக்கு. அதனால தேமுதிமுகவை கண்டிப்பா சேர்க்கணும். இவர் எதிரி, எல்லாரும் எதிரி, நம்ம எல்லாம் கூட்டணி சேரணும் சொல்றதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு முக்கியமா பிஜேபி வரணுங்கிறது இல்ல, பாமகவை தான் பக்கம் கொண்டு வரணும்னு பாக்குறாரு. ஏன் பாக்குறாருன்னா 10% கொடுத்தேன்னு சொன்ன போது அவருக்கு வாய்ப்பு வந்தது. இவர் விக்கிரவாண்டியில ஓரமா ஒதுங்கி போயிட்டதுனால இவரை நம்மளை கை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கறத அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கு. ராமதாஸ் ஏறி போயிட்டாரு. அவரை கூட்டிட்டு தன் பக்கம் வச்சுக்கணும்னு ஒரு ஐடியா. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா எடுத்த கையாண்ட மெத்தட அடாப்ட் பண்றாரு. எப்படின்னா மூப்பனார் எம்பி சீட்டுக்கு ஜெயிக்க விடாத பண்ணிட்டு எம்எல்ஏக்கு ஜெயிக்க வச்சாங்க. ஆமா, மூப்பனாரை ஜெயிக்க வச்சா அவர் மந்திரி பதவி அது இதுன்னு போய் கொஞ்சம் திருப்பா பெருசா இருப்பாரு. அது பண்ணக்கூடாதுங்கிறது தான் வளர்ச்சி அடைந்து மத்தியத்துல லீடா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அன்புமணியும் இவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவர் 12 சீட்டு தருவேன், 6 சீட்டு தருவேன், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விடாது அப்படின்னு கணக்கு சொல்லிட்டு வெளியில போனாரு. அந்த மாதிரி கருத்து வர்றப்ப ஒரு தடவை தலைவர் ஜி.கே. மூப்பனார பாரத பிரதமரா தமிழ்நாட்டில இருந்து ப்ரொபோஸ் பண்ணலான்னு சொல்ற ஒரு ஆல் இண்டியா ஜெனரல் கவுன்சில் ஏஐசிசிஐலயே ஒரு கருத்து வந்தப்ப அதை தடுத்து நம்மள தமிழரை கீழே கொண்டு வந்ததும் தமிழ்நாடு தான். கலைஞர் தான். மாறன் தான் அதை செஞ்சாங்க. அவர் அதே மாதிரி அப்துல் கலாம கலகம் சொல்லி சொன்னவரும் அவர் தான். அவரே. அடுத்து மகாராஷ்டிரத்துல நடந்தது போல இந்த இந்து வாக்குகள் ஒருங்கிணைந்து தமிழகத்துல வருமா? திருப்பரங்குன்றத்துல பார்த்தோம். அது போல இப்ப நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் எல்லாமே இந்துக்களுக்கு எதிரான
ஒரு செயல்பாடுகள், ஆட்சியாளர்களுடைய கருத்துக்கள் இந்துக்களுடைய மனதை புண்படுத்துற மாதிரியும், இந்துக்களின் நம்பிக்கைகளை எப்படின்னா ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றது கிடையாது, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது கிடையாது, தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றது கிடையாது. இது போல நம்ம ஜாதிகள்ல தான் நம்ம எல்லாமே பிரிஞ்சு கிடப்பாங்களே ஒழிய இந்து கன்சாலிடேஷன் அவ்வளவு சுலபமா போலரைசேஷன் அது வந்து ஆகணும்னா கூட்டணி பலமா வைக்கணும். அதுலதான் ஒருத்தரை கூட விடக்கூடாது. ஓகே, சங்க தலைவர்ல இருந்து எல்லாரையும் யுனைடடா பண்ணி கொண்டு போனா அந்த நீங்க சொல்றது ஆகும். அப்படி பார்க்கும்போது தமிழகத்துல நீண்ட காலமாகவே சமூக நீதி, ஜாதி சமயமற்ற அரசியல் எல்லாம் சொல்றாங்க. ஆனா வேட்பாளரை நிறுத்தும் போதெல்லாம் ஜாதி பார்த்து அந்தந்த மாவட்டங்கள் அந்தந்த பகுதிகளுக்கான ஜாதி அதை முன்னாடியே செட் பண்ணி வச்சுட்டாங்க. அது 35 வயசுல இருந்து இருக்கிற ஆளுங்களுக்கு தான் அந்த குரூப் இருக்கு. அது இன்னும் டிட்டரேட் ஆகல. அது கொஞ்சம் 6 கோடியில 4 கோடிக்கு மேல இருக்காங்க. இது வந்து இப்போ 19 இருந்து 35 இருக்கிறது 1,69,00,000 தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. அதை நம்ம என்ன பண்ணணும்னா சீமான், அண்ணாமலை, உதயநிதி, விஜய் இந்த 4 பேரும் பிரிப்பாங்க. இந்த விஜயோடைய பங்கு பெருசா இருக்கும் யூத்ல. இளைஞர்கள் இந்த சினிமாக்கு போறவன், முட்டாளா பிஹேவ் பண்றவன் அதுல இருப்பான். அண்ணாமலைக்கு வந்து படிச்சவங்களும் இதுவங்களும் தான் இருப்பாங்க. அது ரொம்ப பேர் ரேரா அதுல வந்து அந்த கூட்டம் சேர்றது இல்லை, கம்மியா வரும். அதே மாதிரி சீமானுக்கு நிறைய இருக்கு. சீமானோடதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவார் அவர். இப்ப அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொஞ்சம் கணிசமான வாக்குகளும், இளைஞர் வாக்குகளும், இவங்களுடைய விஜய்க்கான சினிமா ரசிகர்கள் அந்த இளைஞர் வாக்குகளும் சேர்ந்துதான் இந்த விஜய் கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அவங்க வந்து திமுகல இருந்து உள்ள இளைஞர்களை கூட விஜய் எடுப்பார் அப்படிங்கிறாங்க. திமுக இளைஞர்லாம் எடுக்க மாட்டாங்க. அதுதான் ஆச்சரியம். இளைஞருங்கிறது திமுக இருக்கிற இளைஞர்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க அப்படியே ஃபேமிலி, அது வந்து ஃபேமிலி ஓரியன்டட் பார்ட்டி. அவ அப்பா அம்மா மாவட்ட செயலர் அது இருக்கும். அதுல வருமானம் வந்துருக்கு. அதை விட்டுட்டு இங்க விஜய் கிட்ட வரமாட்டாங்க. ஒரு கருத்து, ஒரு கேள்வியில ஒரு கருத்து, ஏன்னா அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி, குடும்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாதிரி, மாவட்ட கார்பரேட் நிறுவனம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் அவன் சன்னிக்கு எல்லாம் கூட போஸ்ட் கொடுத்துருப்பான். அது வராது, அதை பிரிச்சு எடுக்க முடியாது. டெல்லி உயர்நீதிமன்றத்துல திரு யஸ்வந்த் வர்மாங்கிற ஒரு நீதிபதி வீட்டில இருந்து பணம் கத்தையா பணம் தீப்பற்றி எறிந்ததற்காக போறாங்க தீயணைப்புத்துறை. அப்ப கத்தையா பணம் அங்க கைப்பற்றப்படுறது. இது சம்பந்தமான கருத்து என்ன? அது என்ன? வாட் இஸ் த இண்டிகேஷன்? நீதிபதிகளும் ஊழல் மன்னர்களா ஆயிட்டாங்கன்னு தான் கருத்து. அரசியல் தலைவர்கள் போல நீதிபதிகளும் ஊழல் மன்னர்களா இருக்காங்க. அப்படி நீதித்துறையை பூரா, இந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ங்கிற அந்த நீதித்துறையை பூரா நம்ம ஒட்டுமொத்தமா பிளேம் பண்ண முடியுமா? இது ஏதாவது குறிப்பிட்ட சம்பவத்தோட எப்படின்னா, நீதித்துறை மொத்தம் 100% பால் போல இருக்கணும். அதுல போய் ஒரு விஷத்தை விட்டுட்டாலும் அது மொத்தம் விஷம்தான். நீதிங்கிறது அதுல வந்து மொத்தமாவா கொஞ்சமாவெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாருமே பியூரிஃபையா இருக்கணும். வந்து கடவுள் சாட்சியான்றோம், கடவுளோட இதான்றோம், அந்த நம்பிக்கையோட இருக்குன்னு சொல்லணும். அப்படி இருக்கணும். இந்த ஜட்ஜ் பியூரா தான் இருக்கணும். அதுல வந்து கலப்படமே இருக்கக்கூடாது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பாட்காஸ்ட் அவர் ஃப்ரீக்வெண்டா கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அதை பற்றிய தங்களுடைய கருத்து என்ன? அவர் மக்கள் தொடர்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் நல்லா இது பண்றாரு. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரதமர்களும் இல்லை. இவர் இருக்காரு. மோரோவர் மீடியாக்கள் இப்ப நிறைய வந்திருக்கிறதுனால அது ரீச் ஆகணும்னு பாக்குறாரு. இந்த தொகுதி மறுசீரமைப்புல முந்தா நாள் பல மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு, தென் மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி 25 ஆண்டுகளுக்கு இந்த செயலை தள்ளி போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதனோட பின்னணி மட்டும் நான் சொல்லிட்டு உங்கள்கிட்ட அந்த கேள்வியை முழுசா கேட்கிறேன். 1952 முதன்முறையா இந்த சட்டம் வருது. அரசியலமைப்பு சட்டத்துல டாக்டர் அம்பேத்கர், B.R. அம்பேத்கர் சொன்ன விட்டு 422 உறுப்பினர்களோட அங்க முதல் அமைக்கிறாங்க. அதுல 10 ஆண்டுகளுக்கு பிறகு இட் மஸ்ட் பி ரெவியூடு அப்படின்னு எழுதுறார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதுறப்ப 1963
1963 அந்த மறுசீரமைப்பு வருது. அப்ப திரும்பியும் ஒரு ரெவ்யூ பண்றாங்க, 494 மாத்துறாங்க. இட் ஹாஸ் பிகம் 494. அதுக்கப்புறம் 73 வரணும், 10 ஆண்டுகளுக்கு பிறகு. அந்த 73 இருந்து 75க்குள்ள இந்த எமர்ஜென்சி, ஆட்சி மாற்றம் இதெல்லாம் இருந்ததுனால ரெவ்யூ பண்ணல. ஆனா ஒரு ப்ரொபோசல் மட்டும் இருக்கு. அதை 77 கொடுத்துடுறாங்க 543. நான் என்ன சொல்றேன், 543 பேர் வச்சு 50 ஆண்டுகள் ஆயிடுது. இதுவரையில் அதுக்கான தேவையே ஏற்படலையா? இன்னும் 25 ஆண்டுகள் தள்ளி போடணும்னு தமிழ்நாடு சொல்லுறது நியாயமா தவறா? இதே வாஜ்பாய் இருக்கிற போது இதை தள்ளி போட்டிருக்காரு. வாஜ்பாய் 25 ஆண்டு காலம் வாஜ்பாய் தான் தள்ளி போட்டாரு. இரண்டாம் முறை. ஆமா. அப்போ இவங்களும் ஊன்னாங்க, சரி தள்ளி போட்டதுக்கு ஓகே. ஆமா, 77 to 2001. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு மாதிரி இருக்கு. 25 வருஷம் 50 இடஒதுக்கீடு எத்தனை வருஷம் இருந்தது, அத மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ 40 லட்சம் பேருக்கு யூபியில ஒரு எம்பி இருக்கான். எப்படி அவனால அந்த எம்பி அவ்வளவு பேருக்கு அதை செய்ய முடியும், வளர்ச்சி கொடுக்க முடியும்? இப்போ தாம்பரம் தொகுதி 20 லட்சம் பேருக்கு மேல இருக்கு. இத மாதிரி தமிழ்நாட்டிலே எத்தனை 20 லட்சம் பேர் தொகுதிகள் இருக்கு, எப்படி கொடுக்க முடியும்? அப்படி சொல்றப்ப இதுல ஒரு கருத்து கேள்வியா முன்வைக்கிறேன். மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு மக்கள் தொகை அதற்கு தகுந்த மாதிரி அதிகமாகி மாவட்டங்கள், இந்தியா முழுக்க புதிய மாவட்டங்களும் உருவாகி இவ்வளவு பெரிய மக்கள் தொகையும் வந்திருக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் 50 ஆண்டுகளுக்கு தொலைநோக்கு பார்வையோட பாரத பிரதமர் மோடி அவர்கள் புதிய பாராளுமன்ற கட்டடம் 1000 இருக்கையுடன் கொண்ட புதிய பாராளுமன்ற கட்டடத்தை நிறுவிட்டார். அதுல ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார அடிப்படையில் இடங்கள் நிர்ணயிக்கப்படும்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில் சொல்லல. 543 இந்த 39ங்கிறது 7 தான் விகிதாச்சாரப்படிதான் நடக்கும், அதுதான் வரும். மக்கள் தொகை பிரகாரம் இல்ல. அதை தெளிவா பிரதமரும் சொல்லிட்டாரு, அமித்ஷாவும் சொல்லிட்டாரு. அப்போ இவங்க திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு திசை திருப்பறதுக்குள்ள வழிதான் அதுதான். நான் இது மக்கள் முன்னாடி நீங்க சொல்றது ஒரு பொய் பிரச்சாரம் இல்லவோ? 100% பொய் பிரச்சாரம் தான். இவங்களுடைய திமுகவுடைய பலமே பொய் தான். 67 இருந்து 3 ரூபாய்க்கு 3 பிடி அரிசி போடும், என்னால் சவுக்கடி கொடுங்கள் என்று தலைவர் சொன்னாரு. அவர் ஆரம்பிச்சு பவுண்டர் மெம்பரே பொய் சொல்லி வளர்ந்தவர் தான் கலைஞர் அவர்கள். அண்ணாதிரியே சொல்றேன். அண்ணாவே என்ன சொன்னாரு? 3 படி. ஆமா, லட்சியம். ஆமா, 1 படி நிச்சயம் இல்லையே சவுக்கடின்னாரு. லட்சியமும் இல்ல, நிச்சயமும் இல்ல. சவுக்கடின்னு சொல்றீங்க. தமிழகத்துல என்னென்னமோ பல இது நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்து எங்களுடைய கேள்விகளுக்கு வழிகாட்டுதல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.